இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு எறாவை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 பெரட்டிட்டு கூடவே ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்க்குறேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுருங்க எறாவை. அதுக்கடுத்தது ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு எறா வெந்தால் போதும். தண்ணியெல்லாம் சுண்டி அந்த மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எறா தொக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.